ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இன்றைக்கும் இந்த நாளிலே இந்த 4வது மாதத்தினுடைய அதிகாலை ஆராதனையிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு உங்களை நான் வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த மாத பிறப்பு அன்று இந்த அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறதையும் நீங்கள் காண்பிக்கிற இந்த ஆர்வத்தையும் கர்த்தர் பார்த்து மகிழ்ந்து அதன் மூலமாக ஒவ்வொரு மாதத்துக்கும் வேண்டிய கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அளவில்லாமல் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுது உண்டு. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் இன்றைக்கு முதல் தேதி இல்லையா, வேனுக்காக இந்த வாரத்துக்குள்ளே இந்த டியூ கட்ட வேண்டியிருக்கும். ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு இந்த காரியத்தை. அதனால் சீக்கிரமாக அதற்கான காணிக்கைகளை நீங்கள் தவறாமல் செலுத்தி கால தாமதத்தை தவிர்க்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தந்த வேத வார்த்தையை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2வது வசனம். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவலான் குருவி பறந்து போவது போலும், காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. கடந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? கடந்த ஒரு கேடும் வராது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. இதுதான் போன மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். இந்த மாதம் பாருங்கள், ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதத்தை நான் சொல்கிறேன். ஒரு தொடர்ச்சியாக சாபம் தங்காது. நமக்கு வேண்டியதை நம்ம எடுத்துக்கணும். நமக்கு முன்பாக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கணும். இந்த வசனத்திலிருந்து ஆவியானவர் சொல்கிற காரியம் என்னென்னா, சாபம் தங்காது. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட அனைவருமே, விசுவாசிகளாக இருக்க அநேகருக்கும் ஒரு பெரிய ஒரு பாரம், கவலை என்னென்னா, எனக்கு யாரோ ஏதோ செய்துட்டாங்க, எனக்கு யாரோ செய்வனை செய்திருக்கிறாங்க, எனக்கு யாரோ பில்லி சுனியம் பண்ணியிருக்கிறாங்க, என் குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் இருக்குது, ஏதோ ஒரு சாபந்தான் இப்படிலாம் நடக்குது போல் இருக்கு. இப்படி பலவிதமான எண்ணங்களை, காரியங்களை மனதில் வைத்து அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. சில நேரங்களிலே என்னோடய வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத காரியங்கள் நடக்கும்போது சொல்கிற காரியம் என்னன்னு தெரியலையே, என்னவோ சாபமாக இருக்குமோ என்று சொல்லி நினைக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறாரு, சாபம் தங்காது. இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும். சில நேரங்களிலே உங்களை பார்த்து அல்லது உங்களுக்கு பின்னாகவோ அல்லது உங்களுக்கு முன்பாகவோ சிலர் சபிக்கலாம், சபித்து சாபம் விடலாம். சில நேரங்களிலே உங்களை யாராவது என்ன செய்யலாம், நீ எல்லாம் எங்கே உருப்பட போகிற, நீ எல்லாம் எங்கே தேர போகிற, நீ எல்லாம் எங்கே வாழ போகிற என்று இதுபோல் சிலர் சொல்வதை நீங்கள் உங்கள் காதுகள் கேட்டிருக்கோம். அதை கேட்கும்போது சிலருக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சாபம் தங்காது, சாபம் தங்காது. என்ன சாபம் தங்காது? காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. பலர் பல சூழ்நிலைகளிலே உங்களை பார்த்து சாபம் விடுவாங்க. படிக்காத பிள்ளைகளை சில ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, ஸ்கூலில் ஒழுங்காக படிக்கலை, நல்ல மார்க் வாங்கலைன்னா
அது நான் எப்படி சொல்கிறது? அது உருப்படாத தெரியாது உங்களுக்கு இதெல்லாம். சரி, உருப்பட மாட்டேன்னுவாங்க. உருப்படாத கோயிலில் நான் சொல்லுறது சாபமான வார்த்தைகள். நீங்களாம் எங்கே வருவேன் இப்படிலாம் சொல்கிறாங்க தானே, இப்படிலாம் சொல்லுறதை பார்க்குறோம். ஆனால் வசனம் சொல்லுது, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. இப்படி பல விதங்களில் நான் சொல்கிறேன். சில நேரங்களில் பாருங்கள், நான் ஒரு சாட்சி கேட்டேன். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றதுனால சில குடும்பத்தில் சொல்லுவாங்க, ஓ இந்த இயேசுநாதரை பிடிச்சிட்டில்ல, இயேசுனார்னு பைத்தியம் கொண்டு அலையிறல்ல, நீ தெருவில் தான் நிற்ப என்று இயேசுவை அறியாத பெற்றோர்கள் இன்றைக்கி நிறைய பேரை அப்படி சாபம் விட்டுருக்குறாங்க. எனக்கு என்னுடைய அனுபவத்தை நான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் படிக்கிற காலங்களில் என்னை பார்த்து அப்படி பேசினவர்களாம் உண்டு. அதை குறித்து நான் கவலைப்பட்டதில்லை. என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்க. இது போல் காரணம் இல்லாமல் விடுகிற சாபம் அது தங்காது. ஏன்னா அப்படிலாம் பேசுகிறாங்களே, அவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு அவங்க அறியாமல் புரியாமல் தெரியாமல் சொல்லும்போது அவங்க என்ன தான் நம்மளை பார்த்து சாபம் விட்டாலும் அந்த சாபம் பலிக்காது. புரியுதுங்களா? இயேசுவின் நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சில நேரங்கள் என்ன செய்வாங்க, சில குடும்பத்திலேயே வீட்டை விட்டு திருத்திடுவாங்க, வீட்டை விட்டு போகணுவாங்க. இப்படிலாம் பல காரியங்கள் பலரை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், கேள்விப்பட்டிருப்பீங்க. எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் இதுபோல் வேறு சம்பவங்களிலே யாராவது உங்களை சாபம் விட்டால் கூட அது தங்காது. சரி, இந்த வசனத்தை நம்ம மீண்டுமாக கவனித்து பார்ப்போம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. இப்போ அதே வசனத்தை அப்போ காரணத்தோடு காரணம் இருந்து ஒருத்தரை சாபம் இட்டால் தங்குமா தங்காதா? சொல்ல மாட்டீங்களே. காரணம் இல்லாமல் சாபம் போட்டால் அது பலிக்காது. அப்போ காரணம் இருந்து காரணத்தோடு ஒருத்தவங்களை பார்த்து சாபம் போட்டால் அது தங்குமா தங்காதா? தங்கும். அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும். எனவே இந்த வசனத்தை படிக்கும் பொழுது சாபம் தங்காதுன்னு போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயந்தான். அதே சமயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பொதுவாக யார் சாபம் போடுவாங்க? பொதுவாக யாராக இருந்தாலும் சரிங்க, சாபம்னா என்ன, நம்மளை கடிந்தா நீ நல்லா இருக்க மாட்டா அப்படி இப்படி என்று சொல்லி அதெல்லாம் நான் இப்போ சொல்ல முடியாது என்னால். நாங்கள் தெருவில் போய் நின்று மண்ணை வாரி விடுவாங்க, வாய்சாக்கு விடுதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. என்னென்னமோ பேசுவாங்க. யார் பேசுவாங்க? நான் கேட்குறதா நபரை கேட்கல, பேசுகிறவங்க பேரை கேட்கல, யார் பேசுவாங்கன்னு நான் கேட்குறது அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? ஒருத்தவங்க உங்களை சபித்து சாபம் போட்டு ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது யாருன்னு நான் கேட்குறேன். யாராக இருக்கும்? யார் அப்படி நம்மளை சாபம் போட்டு பேசுவார்கள்? யார்? பாட்டியா? உங்களால் யாராயிலும் பாதிக்கப்பட்டிருந்து மனசு புண்பட்டிருந்து மனசு காயப்பட்டிருந்து அவங்க மனசு கஷ்டப்பட்டு இருக்கும் பொழுது தான் அந்த மனசுலேருந்து உள்ளத்திலேருந்து அந்த வார்த்தை வரும். யாரும் சும்மா இருக்கும்போது சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அப்போ நாம் மற்றவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துவோம் என்று சொன்னால், மற்றவங்களுடைய மனசை புண்படுத்தி கஷ்டப்படுத்தி அவளை வருத்தப்படுத்தி அவங்களை கண்ணீர் விட வைக்கிறோம் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் ஒருவேளை அந்த வேதனை நிமித்தமாக அவங்க மனசிலிருந்து அந்த வார்த்தை வரும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட சாபம் தங்கும். திரும்ப நான் அந்த வசனத்துக்கே வருகிறேன். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்போ காரணத்தோடு இட்ட சாபம் தங்கும். இப்போ நமக்கு புரிஞ்சு போச்சே. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது கூடுமான வரைக்கும் மற்றவர்கள் உங்களை பார்த்து
சாபம் விடும்படியாக, சபிக்கும்படியாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது. அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதில் எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். எனவே உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே சாபம் தங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்கள் உங்களை பார்த்து சாபம் விடும்படியான வார்த்தைகளை சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. நீங்கள் யாருடைய மனதையும் புண்படுத்தும்படியாக, வருத்தப்படுத்தும்படியாகவும் நடந்துவிடக்கூடாது என்பதையும் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, எனவே அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சாபம் தங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? சாபம் வராமல் வந்தாலும் அது தங்காமல் இருக்கிறதற்கு என்ன செய்யும் வேண்டும் என்று சொல்லும்போது, அதுக்கு முதலாவது எங்கே, எப்போ, எப்படியெல்லாம் சாபம் ஒரு வாழ்க்கையில் வரும், ஒரு மனுஷனுக்கு எங்கேருந்து வரும் சாபம், எப்படிலாம் சாபம் வரும், எதனால் சாபம் வரும், யாருக்கெல்லாம் சாபம் வரும் என்பதை நம்ம தெரிந்து கொண்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம அதிலிருந்து ஒரு கவனமாக, எச்சரிக்கையாக இருந்து அந்த சாபத்துக்கு நீங்களாகி நம்மை காத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்கள். துர்மான்களுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது. அப்போ சாபம் எங்கே இருக்கும் என்று சொன்னால், துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் இருக்கும். நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ சாபம் தங்காமல் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதிமானாக வாழணும். கடந்த மாதத்தில் நாம் பார்த்துட்டோம், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லி. எனவே நம்ம நீதிமானாக வாழும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு கேடும் வராது, உங்களுக்கு ஒரு சாபமும் வராது. அடுத்ததாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். உபாகமம் 7:26. அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக, அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். சாபத்திற்குள்ளானது. ஆமாம், நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பான காரியங்களை உங்க வீட்டுக்கு நீ கொண்டு போகக்கூடாது. உபாகமம் 11:28. உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். சாபம் வரும். எங்கேருந்து வருது? ஆண்டவரை விட்டுட்டு வேறு தெய்வங்களை நீங்கள் வழிபட்டீங்கன்னா, வணங்கினா, விக்கிரகங்களை வழிபட்டா, அதை தான் அங்கே வாசித்தோம். அருவருப்பான, கர்த்தருக்கு அருவருப்பானது. விக்கிரக ஆராதனை என்பது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். இதில் ஒரு காரியத்தை நான் சொல்லணும். இன்றைக்கு பொதுவாக விக்கிரகம் என்று சொன்னாலே ஆண்டவர் இயேசுவை தவிர மற்ற எல்லா மற்ற தெய்வங்கள், நிறைய தெய்வங்கள் சொல்லி வழிபடுறாங்க இல்லையா, அதுதான் விக்கிரகம் என்று சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவைகள் விக்கிரகம்தான். அந்நிய தெய்வங்கள், இன்றைக்கு புற ஜாதியார்கள் வழிபடுகிற எல்லாமே விக்கிரகம்தான். ஆனால் அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் சில பேர் சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அது என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை உருவமாக வழிபடுவதோ, சிலையை வழியாக வழிபடுவதோ, ஒரு ஃபோட்டோவையோ அல்லது சிலையாகவோ அல்லது சிலுவையோ வைத்து வணங்குவதை விக்கிரகம் இல்லை என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் நான் சொல்ல வந்தேன், அதை தான் சொல்கிறேன். எனவே விக்கிரக வழிபாடு என்று சொல்லும் பொழுது அது ஆண்டவர் இயேசுவாக இருந்தாலும் கூட அவர் அவரை உருவமாக வைத்து வழிபடுவதை அவர் விரும்பவில்லை என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும்.
சில பேர் நினைக்க மாட்டாங்க, இது இயேசுநாதர் தானே என்று சொல்லி கற்பனையாக வரையப்பட்ட ஓவியத்தையோ படத்தையோ வைத்து அதுக்கு மாலை போடுவதும், அதை வணங்குவதும், அதற்கு கலர் லைட்டெல்லாம் கொடுத்து வைத்து அழகு பார்ப்பதும், இது ஒரு விக்கிரக ஆராதனை என்று இன்னும் சிலருக்கு இதில் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் அருவருக்கிறார் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் இல்லை, சிலர் நினைக்கிறது என்னென்னா, அவரை நம்ம இன்னும் சரியாக பார்த்ததில்லை, ஒரு கெஸ்ஸிங்கில் தான் ஆண்டவர் இப்படி இருப்பார் என்று சொல்லி இன்றைக்கு படங்கள் வரையப்பட்டிருக்கிறதுன்றது வேறு விஷயம். ஒரு கெஸ்ஸிங் தான் அது, தத்ரூபமாக அது இல்லை. ஆனாலும் நான் சொல்கிறேன், அது அந்த ரூபம் அப்படி இருந்ததாகவே இருக்கட்டும். நாம் அப்படிப்பட்ட உருவத்தை வரைந்தோ சிலை வடிவத்திலே வைத்தோ வழிபடுவதை ஆண்டவர் விரும்பவில்லை என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது ரொம்ப ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் துக்கப்படுவார். அவருடைய உருவத்தை வைத்து வழிபடுவதை நினைத்து, பரவாயில்ல என் ஜனங்க என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்குன்னு அவர் மெச்சிக்கொள்வது அல்ல, அவர் அருவருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் இங்கே பார்க்குறோம், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை நம்ம வீட்டில் வைத்திருக்கும்போது அதனால் என்ன வரும் என்று சொல்லி பார்க்குறோம், சாபம் வரும். அப்போ எங்கே இருந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில் சாபம் வரும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு நம்ம நீங்களாகி என்ன செய்யணும், நம்ம காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து, மனுஷனை படைத்து, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் திட்டமாக தெளிவாக அவர் என்ன செய்கிறார், மோசே மூலமாக நமக்கு ஒரு கட்டளையாக கற்பனையாக அவர் எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம், மோசே மூலமாக, இல்லையா? இப்படி அவர் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த கற்பனைகளை, அந்த கட்டளைகளுக்கு செவி கொடுக்காமல் என்னது விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படியும் கட்டளையின்படியும் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காமல், காது கொடுத்து காது கேட்காம, அதாவது அதில் காதில் வாங்காமல், ஆண்டவர் சொல்கிறதை கேட்காம, அவர் சொல்கிறத காதில் கேட்காம வாங்க செவி கொடாமல் போவாயாயில் என்ன வரும், சாபம் வரும். சாபம் தங்காதுன்னது நம்ம சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த காரியங்களின் மூலமாக ஆண்டவர் நம்ம எச்சரிக்கைப்படுத்தி உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் நீ சாபம் வராமல் உன்னை காத்துக்கொள்ளு என்று தான் ஆண்டவர் சொல்கிறாரே தவிர உங்களை பயமுறுத்துறதுக்கு அல்ல. என்னது, அப்போ ஆண்டவருடைய கட்டளைக்கும் கற்பனைகளுக்கும் நம்ம செவி கொடுக்காமல் போய்விட்டால் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் உனக்கு என்ன வரும், சாபம் வரும். இப்படி சாபம் வரும்போது என்ன நடக்கும், 28ஆம் அதிகாரத்தில் நிறைய இருக்குது, அதெல்லாம் படிப்பது நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் வேதத்தை படிக்கிறது கிடையாது. அப்படி ஒரு வேளை படித்தாலும் இந்த சங்கீதம், நீதிமொழிகள், புதிய ஏற்பாட்டை தவிர வேறு எதையும் புரட்டி கூட பார்க்குறதே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும், வீட்டுக்கு போய் படிங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு வசம் இருக்குன்றதே தெரியாதனால தான் இன்றைக்கி ஏனோ தானே நீ வாழறீங்க. ஒரு தடவை படிச்சிங்கன்னா அந்த உணர்வு வரும், ஒரு பயம் வரும். இன்றைக்கு ஏன் இன்றைக்கி எல்லோரும் ஒரு தெய்வ பயம் இல்லாமல் ரட்சிக்கப்பட்டு பல வருஷங்கள் ஆனாலும் கூட இன்றைக்கு சில விசுவாசிகள் ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றால் அவங்க வேதத்தை வாசிக்கிறதே கிடையாது. என்ன தான் சபைக்கு வந்தாலும், என்ன தான் நான் பிரசங்கம் பண்ணாலும், நீ எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் சொல்கிறேன், நான் கவனிங்க, நீங்கள் வசனத்தை ஒரு முறையாயில் உங்கள் கண்ணால் பார்க்கும்போது தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு உணர்வை தருவார். எனவே நம்ம இங்கே பார்க்குறோம், என்னது படித்தோம், 28ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் படிச்சிங்களா? நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூலவியாதி
மூல வியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் பாதிப்பார். நான் சொல்ல வந்தது சாபம். கர்த்தருடைய கட்டளையின்படியும் கற்பனையின்படியும் நடக்காமல், நீங்கள் காது கொடுத்து கேட்காம, சொல்ல கேட்காம, உங்கள் வழியில் உங்கள் விருப்பத்தில் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் நடப்பீங்க என்று சொன்னால் சாபம் வரும். அந்த சாபம் என்று சொல்லும்போது பொதுவாக சாபம்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த சாபத்தினுடைய விளைவு தான் என்னது? இன்றைக்கு சில பேருக்கு சில வியாதிகள் வருகிறது என்று சொன்னால், இங்கே பாருங்கள் என்னெல்லாம் போட்டிருக்குது. நீ குணமாகாதபடின்னு சொல்லியிருக்குது. இன்றைக்கி சில பேருக்கு சில வியாதிகள் என்ன தான் வைத்தியம் பண்ணி சொல்கிறாங்க பார்த்தீங்க, என்னத்தை சோர்ந்து அழுத்து போயிடுவாங்க அவங்க. குணமாகாதுன்னா என்ன அர்த்தம்? நீ எத்தனை வைத்தியம் பண்ணாலும், எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும், நீ எத்தனை டாக்டரை பார்த்தாலும், நீ எத்தனை ஊருக்கு போனாலும், எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்கிறாங்களே, நீண்ட காலமாகவே அது குணமாகாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் சில வியாதிகள் குறிப்பிட்டு எழுதியிருக்குது பாருங்கள். என்ன போட்டிருக்குது? குணமாகாதபடி எரிபந்தமான பருக்கள். என்ன வியாதி? மூல வியாதி, பைல்ஸ். சில பேருக்கு அது தீராமல் இருக்கும். அப்போ இதெல்லாம் என்னவா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். இதெல்லாம் ஒரு சாபம். நம்ம என்ன தான் மருந்து சாப்பிட்டாலும், என்ன தான் வைத்தியம் பண்ணாலும், அது எப்படி குணமாகும்? கவனம். அப்போ நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். 30வது வசனம். பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். என்ன சாபம் பாருங்க. இதெல்லாம் ஒரு சாபம். இது நம்ம ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவோம்னா வேற ஒருத்தவங்க போய் வாழ்ந்துட்டு இருக்கோம். அங்கே இருக்கிறத நான் சொல்கிறேன், வசனம் அப்படி இருக்கு பாருங்க. அடுத்தது, நீ ஒரு வீடு கட்டுவ கஷ்டப்பட்டு, கடனை உடனே பட் அந்த வீட்டில் நீ குடியிருக்க முடியாது. நம்ம வீடு தான். நான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்களும். வீடு நல்லா புதுசாக கட்டுவாங்க, குடியிருப்பேன்னு என்ன அர்த்தம்? அடுத்த வாடகை குடிப்பான். அவன் வசதியாக சுகந்தாக வாழ்ந்துட்டு இருப்பான். நம்ம கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை நம்ம சௌகரியமாக இருக்க முடியாது, நம்ம எங்கேயாவது கிடப்போம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாத குறைவு என்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். எனவே திராட்சை தோட்டத்தை நாட்டுவா, அதன் பலனை அப்போ இது போல் நீங்கள் பிரயாசப்படுறது எதையுமே நம்ம அனுபவிக்க முடியாமல் போகிறது எல்லாமே ஆசீர்வாத குறைவு. அது சாபத்தினுடைய விளைவு. உபாகமம் 27ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமென் என்று பாருங்க. எதெல்லாம் சாபம் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியல் இருக்குங்க. இதெல்லாம் சொல்லியே முடியாது. இப்போ சும்மா அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களுக்கு நான் காட்டிட்டு போகிறேன். அருவருப்பானது நான் முன்பே சொல்லிட்டேன். அது விக்கிரக ஆராதனை பற்றி. 16வது வசனம். தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல கடவர்கள். சரி, எது சாபம்? பெற்ற தாயையும் தகப்பனையும் தூஷிக்கிறது, அவங்களுடைய மனசை புண்படும்படி பேசுகிறது, அவங்களுடைய மனசை வருத்தப்படுத்துகிறது, வேதனைப்படுத்துகிறது. இன்றைக்கு நிறைய குடும்பங்களிலே நிறைய பிள்ளைகள் பெற்ற தாய் தகப்பனை மதிக்காமல், கனப்படுத்தாமல், அவங்க கொடுக்க வேண்டிய மரியாதை செலுத்தாமல், மரியாதை குறைவாக நடத்துவது மட்டுமல்ல, பேசுகிறார்கள். பேசிட்டு போகிறதோடு இல்லைங்க, பேசிட்டு போகிறதோடு முடிச்சாலும் பரவாயில்லைங்க. இப்படி பேசும்போது அநேக பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய நினைத்து கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது அவங்க கண்ணீர் வடித்தாலே சாபந்தான். ஒரு பிள்ளையை நினைத்து, பிள்ளையை குறித்து எந்த ஒரு தாய் தகப்ப நினச்சி மனசு கண்ணீர் விடுறதுக்கு 2 காரணம் இருக்குதுங்க. ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆயிட்டுதே என்று சொல்லி தன் பிள்ளைக்காக கண்ணீர் விடுறது வேற. என் பிள்ளை பெற்ற பிள்ளை என்னை கண்ணீர் விட விட்டதே என்று சொல்லி பிள்ளையை குறித்து நினைக்கிறது வேற. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால் அது சாபம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சம்பவம்.
மோகன் சி லாசரஸ் சொன்னதை நான் சொல்கிறேன். சகோதரர் மோகன் சி லாசரஸ் இந்த சாபத்தை பற்றி சொல்லும்போது ஒரு உண்மை சம்பவத்தை அவர் சொன்னார். அது எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. என்னவென்று சொன்னால், குறிப்பாக இந்த தாய் தகப்பனை பற்றி சாபத்தை பற்றி அவர் பேசும்போது சொன்னார். ஒரு வாலிப பெண் ஒருத்தி, நல்ல படித்த பிள்ளை, வாலிப பெண் ஒன்று திருமண வயது ஆன உடனே அவர் வீட்டிலே இந்த பிள்ளைக்கு திருமண ஏற்பாடுகள்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண் வாலிப பிள்ளை என்ன செய்தா, தனக்கு பிடித்த, தனக்கு தெரிந்த, தானே தெரிந்து கொண்ட ஒரு வாலிபனை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்தார். அவங்க வீட்டில் பெற்றோர்கள் சொன்னாங்க வேண்டாம். அவருடைய தகப்பனார் சொல்கிறார், நாங்கள் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க விரும்புகிறோம், நாங்கள் சொல்கிறதை கேளுமா, நான் உனக்கு நல்லது தான் செய்வேன், நாங்கள் பார்த்து உனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லும்போது அந்த பெண் பிள்ளை கொஞ்சம் கூட அதுக்கு செவி சாய்க்கவே இல்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. பிடிவாதமாக நான் நினைக்கிற விரும்புகிற அந்த வாலிபனைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று சொல்லி ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, அழுது பார்த்தாங்க. ஏன்னா அழாத குறையா என்ன செய்தாங்க, அந்த வாலிப பிள்ளையினுடைய விருப்பத்துக்காக வேண்டாம், யார் விருப்பத்தோடு செய்வாங்க, சரி ஓ இஷ்டம் ஓ விருப்பம் என்று சொல்லி அதுக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டாங்க. நம்ம சொல்கிறத நீ கேட்கல, மீறி நீ செய்கிற என்று சொல்லி அதுக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை, நினச்சிட்ருக்கு ரொம்ப நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கு, நல்லா தான் போயிட்டுருங்க. கவனிங்க, 10 வருஷங்களாச்சு, அதுக்கு குழந்தை இல்லை. இது ஒரு பக்கம், இது மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள். அந்த வாலிப பிள்ளை 10 வருஷம் கழித்து சொல்கிற, இந்த நிலைமைக்கு காரணம் யாரும் இல்லை, நான் தான். தன்னை குறித்து, நான் இந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்காம அவங்க பேச்சை மீறி என் இஷ்டப்படி நடந்ததுனால தான் எனக்கு இந்த காரியங்கள்லாம் சம்பவிக்குது. அவங்க மனசை கஷ்டப்படுத்தி துக்கப்படுத்திட்டு நான் இந்த காரியத்தை செய்ததுனால எனக்கு சாபமாக முடிஞ்சிச்சு, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி பிரதர் மோகன் சி லாசர்கிட்ட வந்து ஒரு சகோதரி சொன்னதாக அவர் ஒரு செய்தியில் இதை சொல்கிறார். என்னிடத்தில் வந்து ஒரு சகோதரி இப்படி சொல்கிறார், இது உண்மை என்று அவர் என்ன சொல்ல வருகிறேன், இன்றைக்கு இது பெண்களுக்கு மட்டுமே நான் சொல்லலை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்ன செய்கிறாங்க, குறிப்பாக அது ரட்சிக்கப்படாதவங்களும் இப்படி செய்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களும் கூட என்ன செய்கிறாங்க, திருமண விஷயத்தில் ஒரு தெளிவு கிடையாது, உறுதி இல்லாமல் என்ன செய்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவனாக இருக்கட்டும் யாராக இருந்தான்னா எனக்கு பிடிச்சவங்களும் மனசில் பிடிச்சோன்னு பண்ணு போயிட்டுருக்கு. இது எங்கே போய் முடியும், இது என்னுடைய விளைவு என்ன என்று சொன்னால், நான் இங்கே சொல்ல வந்தது என்ன, இப்போ நம்ம பார்த்தோம், தாய் தகப்பனை தூசிக்கிறேன்னா வாயால் திட்டுறதுன்னு அவசியம் இல்லை, அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிறதே நமக்கு சாபம். அவங்க மனசு வேதனைப்பட்டதுன்னு சொன்னால், அவங்களுடைய மனசு கலங்குதுன்னு சொன்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நான் திரும்பியும் சொல்கிறேன், அவங்க வாயை திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில பேர் நினைப்பாங்க, ஆனால் பொதுவாக யாரும் சொல்லவும் மாட்டாங்க. எந்த ஒரு தாய் தகப்பனும் தன் பிள்ளையை வந்து சபிக்க மாட்டாங்க, எந்த தகப்பனுமே. அப்படி எதுவும் ஆகிடக்கூடாது தான் நினைப்பாங்க. என்னதான் மனசை வந்து அவங்க வேதனைப்படுத்தினாலும் என் பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் விரும்புவாங்க. அதுதான் உண்மையான அன்பு. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் என்ன தான் நினச்சாலும் சரி, நீ என்ன தான் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சரி, எப்போ உங்கள் மனசை அதை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி வருத்தப்படுத்தி உன்னை கண்ணு கலங்க வச்சதோ அப்போவே முடிஞ்சு போச்சு கதை. நீ முட்டி மோதினாலும் சரி, நீ முட்டி போட்டு நீ ஜெபிச்சாலும் சரி, அது ஆசீர்வாதமாக இருக்காது, அது சாபம், அது சாபமாக முடியும். பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 சாமுவேல் ஒரு நிமிஷம் இருங்க, நாம் என்ன முடிக்கலையே, 16 முடித்தோம், 17 படிங்க. உபாகமும் 27 16 தானே படிச்சிருக்கிறோம். 17
பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். பாருங்க, எதெல்லாம் சாபம் என்று தெரியாமல் இன்றைக்கு சிலர் செய்துட்டு இருக்கிறாங்க. அது வீடாக இருக்கட்டும், தோட்டமாக இருக்கட்டும், வயலாக இருக்கட்டும், கல்லை நவுத்தி போடுறாங்க பாருங்கள். வரப்பை நவுத்துறது, கல்லை நவுத்துறது, அந்த என்ன சொல்கிறது, அளவு கல் போடுறாங்களே, சில பேர் நைஸாக என்ன பண்ணுவாங்க, அரை அடி ஒரு அடி அப்படி தள்ளி போடுறது. எழுதியிருக்குது, இப்படி செய்கிறது சாபம். அப்படிலாம் செய்யக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் தெரியாமல் செய்கிறாங்க. இது தப்புன்னு தெரியாமல் சில பேர் செய்யிட்டுருக்காங்க. எல்லாம் சகஜமாக கிராமங்களில் நீங்கள் என்ன பாருங்க, வரப்பை வெட்டி 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 தள்ளிகிட்டே வந்துடுவோம் நம்ம வயலுக்கு. ஒவ்வொரு முறையும் அண்டை வெட்டுன்ற பேரில், வரப்பை வெட்டுன்ற பேரில் அப்படியே தள்ளி அப்படி வெட்டி வெட்டி அந்த பக்கம் போட வேண்டியது. இது அந்த பக்கம் வரப்பாய் கொஞ்சம் காஞ்சி செட் ஆனதுக்கப்புறம் இதை வெட்டி அண்ணாண்ட போட வேண்டியது. எத்தனை பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாம் அப்படி செய்யக்கூடாது. இங்கே எழுதியிருக்கிற வசனத்தை பாருங்கள். 19வது வசனம் படிங்க. 19. பரதேசி திக்கற்றவன், பரதேசி திக்கற்றவன், விதவை ஆகியவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். தெரியுதுங்களா? எனவே பரதேசியாக இருக்கிறவங்க, திக்கற்றவங்க, விதவை, அவங்களுக்கு கேட்க ஆள் இல்லை, கேட்க நாதி இல்லை. சொல்கிறாங்களே, உனக்குலாம் யார், உனெல்லாம் அடித்தா கேட்க ஆள் இருக்காடா அப்படின்வாங்க. அப்படிப்பட்டவனுக்குள்ள நியாயமே கிடைக்காது. நியாயம் பேச மாட்டாங்க. ஒரு நியாயத்தில் கொண்டு போய் வச்சோன்னா அவனுக்கு யாரும் பேச மாட்டான். இருக்கிறவனுக்கு, இருக்கப்பட்டவனுக்கு, பணம் காசு உள்ளவனுக்கு தான் இந்த நியாயம் கிடைக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி செய்வது சாபம். எப்படி யாராயிரம் ஒரு பஞ்சாயத்து அப்படி பேசுகிறாங்கன்னு வச்சுங்க. நிறைய ஊரில் அப்படி நடக்குது தான். இல்லாதவனுக்கு, ஏழை எளியவனுக்கு நியாயம் கிடைக்காது. இவங்க கை தான் ஓங்கியிருக்கும். இவங்க வார்த்தையை ஓங்கி பேசிட்டான்னாக்கா பேசாமல் தான் போக முடியும். ஆனால் ஒரு காரியம் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையில் இருக்க நீங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் அப்படி செய்யக்கூடாது. நம்ம நியாயப்படி தான் பேசணும். அப்படி ஒரு வேளை மனுஷீகமாக உலகத்தானை போல நீங்கள் செயல்படுவீங்க என்று சொன்னால் உங்கள் வீட்டில் சாபம் வந்து தங்கும். ஞாபகம் வச்சுங்க. எனவே சாபம் வராமல் இருப்பதற்கு நாம் இந்த காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். வரிசையாக 26வது வசனம். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கைக்கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. பார்த்தீங்களா? எனவே நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். நிறைய இருக்குது. இந்த அதிகாரம் முழுசும் படித்தீங்கன்னா எதெல்லாம் சாபம் என்று ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் படிங்க. நான் சும்மா உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு சாம்பிள்ன்ற மாதிரி தான் இப்போ நான் கொடுத்துட்டு வரேன். அதில் பார்க்குறோம், நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் இப்போ சொல்லப்பட்டு, இதெல்லாம் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாண வார்த்தையை நீங்கள் கை கொண்டு நீங்கள் நடக்கலைன்னு சொன்னால், இதை நீங்கள் கடைப்பிடிக்க ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் இதை கை கொள்ளாமல், கடைப்பிடிக்காமல், கீழ்ப்படியாமல் அதன்படி இங்கே நடக்கலை என்று சொன்னாலே சாபம் உங்கள் வீட்டில் தங்கும். இது தேவையா? கவனம் கவனம் கவனம். அப்போ என்ன செய்யணும்? உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் சாபம் தங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கட்டளைகளை, பிரமாணங்களை கை கொண்டு நம்ம நடக்கணும். இப்போ படிப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். அடுத்ததாக ஒரு குறிப்பு பார்ப்போம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தை நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். கவனிங்க, இங்கே பாருங்க, என்னது? ஏலி என்கிற ஒரு தேவ மனுஷன் இருந்தார். அந்த ஏலிகிட்ட போனவன் தான் சாமுவேல்ன்ற குழந்தை. அவன் தான் அவர் பின்னால் இருக்கிற தீர்க்கதரிசியானன்றலாம் உங்களுக்கு தெரியும். சரி, இருக்கட்டும். இந்த ஏலியின் குடும்பத்தில் அந்த ஏலியினுடைய பிள்ளைகளை இந்த ஏலி என்கிற மனுஷன் என்ன செய்யலன்னு போட்டிருக்குது அங்கே பாருங்கள். அவர்களை அடக்காமல் போன பாவம். என்னது? பிள்ளைகளை அடக்கி வளர்க்கணும். கண்டித்து அடக்கி வளர்க்கலை. அப்படி வளர்க்காததுனால அங்கே என்ன வந்ததுன்னு போட்டிருக்குது? சாபம் வந்துடுச்சு. எனக்கு அருமையானது, பிள்ளைகளை நம்ம கண்டித்து அவங்களை கீழ்ப்படிய சொல்லி நம்மளை அடங்கலை தான், ஆனால் நம்ம அதை அடக்கணும். அப்படி நாம் அடக்க தவறிட்டோம் என்று சொன்னால் என்ன வரும்னு இங்கே போட்டிருக்குது வசனம். ஐயோ, இது கூடவா? இதுக்கெல்லாம் நம்ம நிறைய பேர் இந்த காரியங்கள் என்ன நினைக்கிறாங்க, நாம் என்னங்க பண்ண முடியும், நான் சொல்ல தாங்க முடியும், நான் சொல்லிட்டு தாங்க இருக்கிறேன், நம்ம சொன்னால் அது கேட்குதுங்களான்றேன். உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்கிறேன். நிறைய குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள்
இருக்கிறதை நானே பார்க்குறேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லும்பொழுது இது என்ன, உன் பிள்ளையோடு போகிற விஷயம் இல்லை, இது உங்களோட போகிற விஷயம் இல்லை, ஒட்டுமொத்தமாக நம்ம குடும்பத்துக்கு என்னத்தை கொண்டாந்து சேர்க்குது. இப்போ இது நல்லா யோசிச்சு பாருங்கள், சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்குது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனயினப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர். அப்போ ஆண்டவர் சொல்கிறத சட்டை பண்ணுறது இல்லை, அசட்டை பண்ணுறது. ஆண்டவர் சொல்கிறாரு, சொல்லிக்கிட்டே இருக்காரு, எழுதி வச்சிருக்காரு, அதை வந்து அலட்சியப்படுத்துறது. அதான் சொல்கிறேன், என்னை அசட்டை பண்ணுறீங்கன்றாரு. தொடர்ந்து படிப்போம். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். பத்தியா? அப்போ ஆண்டவர் வருத்தத்தோடு கோபத்தோடு சொல்கிறார், இங்கே பாரு, நான் சொல்கிறேன், சொல்லிகிட்டே இருக்கிறேன், காது கொடுத்து கேட்க மாட்டேற, சொல்கிறத காதில் வாங்குறதே கிடையாது, கீழ்ப்படிய மாட்டேற, நீ இப்படியே போயிட்டுருக்கிற. உன் வீட்டில் என்னது, ஒரு கிழவனும் இராதபடி. இதை நீங்கள் மேலோட்டமாக படிக்கும்போது கிழவெல்லாம் எதுக்கு உசுரோடு இருக்குது, நீ காலகாலத்தில் நேரத்தில் போய் சேர வேண்டியதானே, எதுக்கு இங்கே கிடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க தோணும். பொதுவாக எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. வயசாகிடுச்சினாலே இதுக்கப்புறம் ஏன் இது இருக்குது பூமிக்கு பாரமான்னு. ஐயா, இங்கே சொல்லப்பட்டிருக்குது அந்த அர்த்தம் இல்லை. தொடர்ந்து படிங்க, உங்களுக்கு புரியும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. 33. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்நிதியில் நிர்மூலமாகாதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்திலுள்ள யாவரும், உன்னுடைய வம்சத்தில், உன் பரம்பரையில், பரம்பரையா சொல்கிறோம்ல, உன் சந்ததி, உன்னுடைய வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். புரியுதா? இப்போ சொல்கிறது சாபம் எங்கே இருக்குன்னு சொல்ல வந்தது என்னன்னா, கிழவன் இருக்க மாட்டான்னாக்கா கிழவனாகணும் இருக்கு. நோ, நீ கிழவனாகிற வரைக்கும் வயசு இருந்தால் தானே. எல்லாமே பாதியிலே சொல்கிறாங்களே, பாதியிலே போயிடுறான்னு. அப்போ இளம் வயசுலேயே போயிடுவாங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த வார்த்தை, யோசித்து பாருங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கலைன்னா, கீழ்ப்படியலைன்னு சொன்னால், அதை நம்ம அசட்டை பண்ணுறோன்னு சொன்னால், அந்த வசனம் இங்கே இருக்கிறத நீங்கள் படித்து பாருங்கள். நீங்கள் அதை உங்கள் வீட்டில் ஒரு கிழவன் இருக்கிறதுனால நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், வயசானதை கரெக்டிட்டு இருக்கிறது சீக்கிரமாக போய்டும் போல் இருக்குன்னு. ஏன் அதை சொல்லலை. உன் வீட்டில் இதுக்கப்புறம் பிறக்கிற பிள்ளைங்கள்லாம் அந்த வயசாகிற நிலையை அடையிறதுக்கு முந்தையே இந்த உலகத்தை விட்டு போயிடும். இதெல்லாம் ஒரு சாபம் இல்லையா? நீங்கள் ஒன்றும் பாருங்கள், சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, சில குடும்பத்தில் கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்கள் பயப்படுற, அவங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை. இது போல் சாபங்கள் நம்முடைய குடும்பத்தில் வந்துவிடக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றது தான் ஆவியானவர் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர்றார். நீங்கள் யோசித்து பாருங்கள், நிறைய குடும்பத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த குடும்பத்தில் உசுரோடு இருக்கிறாங்க. அடுத்து மகன் அவனுக்கு பிறந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இது உண்மைன்றது எது நான் கேள்விப்பட்ட வகையில் என்னன்னாக்கா, தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்க சொன்னாக்கா 50 வயசு தாண்டி அவங்க இருக்க மாட்டாங்க அந்த குடும்பத்தில். அப்பா 50 வயசில் இறந்துருப்பார். திரும்ப பையன் இருப்பான், அவனுக்கு 50 வயசு ஆனதும் அவன் இறந்துடுவான். திரும்ப அவனுக்கு குழந்தை இருக்கும், அவன் பிள்ளை வளர்ந்து அதேமாதிரி 50 வயசு நெருங்கும் போது அவன் செத்துருவான். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் 50 சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது போல் இன்றைக்கி 30லேயும் போகிறவங்க இருக்கிறாங்க, 40 போகுது, 50லேயும் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி சில குடும்பங்களில் தொடர்ச்சியாக நடக்கிறதை நான் பார்த்துருக்குறேன். ஆமாம், எங்கள் குடும்பத்திலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்திலே ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். கரெக்டாக இந்த என்ன சொல்கிறது, இந்த குடும்பத்தில் 3 பிள்ளைகள் இருந்தால் மூத்தவங்க இளையவங்க, இந்த இடைப்பட்டவங்களை என்னன்னு சொல்லுவீங்க? ஆமாம், அதை வந்து எல்லோரும் நல்லவங்கன்னு நடுலன்னு சொல்கிறது இல்லை இல்லையா?
கேளுங்க. அதே போல் எங்கள் குடும்பத்தில் நான் சொல்கிறது எங்களுடைய அம்மாவுடைய காலத்தில் நடந்தது. அவங்க சொன்னாங்க, அது உண்மை தான். அது கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி பாருங்க. இந்த மூத்ததுக்கும் இளைய பிள்ளைக்கும் இடையில் இருக்குது பாருங்கள், அவங்க நீடிச்சே வாழலை. எல்லாமே குறைஞ்ச ஆயுஷ்லேயே இறந்து போயிட்டாங்க. இது எங்கள் அம்மா சொன்னது. இப்போ நான் இந்த வசனத்தை படிக்கும்போது நான் நினைக்கிறேன், இப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது ஞாபகத்து வருது. உன் வீட்டில் கிழமை இருக்கின்ற போது, அதாவது அது ஒரு சாபம். கரெக்டாக அவங்க எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னன்னு தெரியல, நடலதே போது பாருங்க. அது மாதிரி தான் என்னோடய அக்கா இறந்துட்டாங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க. எனக்கு மூத்தவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. அடுத்து ஆனால் இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அந்த காரியம் இல்லை. இதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு நடந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் கவனம் வேண்டும். இந்த வார்த்தைகள் உண்மை என்பதற்கு நான் சொல்ல வருகிறேன். எழுதியிருக்கு பாருங்கள், என்னது, இப்படிலாம் ஒரு சாபம் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. எனவே நம்ம என்ன செய்யணும்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்கள். சீஷனை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். என்ன சொன்னார்? இங்கே பாருங்கள், இங்கே சாம்புவில் நீங்கள் படிச்சிங்க. என்ன படித்தோம்? அசட்டை, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கணையனப்படுவார்கள் இருக்குது. இங்கே இயேசு அதே வார்த்தை இங்கே வருது பாருங்க. இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை. அப்போ ஊழியக்காரருடைய வார்த்தைகளை இப்போ ஒரு பிரசங்கத்தின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் என்னை வைத்து என் மூலமாக அவருடைய வார்த்தையை நான் பேசுகிறேன், என் வார்த்தை இல்லை இது. அப்போ இந்த செய்தியை, இந்த பிரசங்கத்தை, இந்த வார்த்தையை கேட்காம, செவி கொடுத்து கேட்காம இதை அலட்சியப்படுத்துறதோ அசட்டை பண்ணுறதோ, உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான்றாங்க. அப்படி இப்படிலாம் அசட்டை பண்ணுவது என்னவாகும்? சாபமாக முடியும். அப்போ ஊழியக்காரருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினா அது சாபம் தானே. ஊழியக்காரன்னு அவர் சொந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை தான். அவர் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உங்களை அப்படி அசட்டை பண்ணுனா அது என்ன அசட்டை பண்ணினதுக்கு சமம்னு சொல்கிறார். ஏன்? அவருடைய வார்த்தையை தான் எடுத்து பேசிகிட்டு இருக்கு. இப்போ நான் என்னுடைய சொந்த வார்த்தையை நான் பேசவே இல்லை, எல்லாமே வேத புத்தகத்துக்கு வசனத்தை தான் உங்களை எடுத்து காமிச்சிட்டு வரேன். அப்போ இதை சொல்லும் பொழுது இதை நீங்கள் செவி சாய்க்காமல், கீழ்ப்படியாமல், ஒப்பு கொடுக்காமல், ஆமாம் இவர் சொல்லுவார், எதையா சொல்லுவார் என்று சொல்லி உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் போவீங்க என்று சொன்னால் அது உங்களுக்கு சாபமாக முடியும். வேண்டாம். அந்த சாபம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தில் என்னது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொன்ன, உங்களுக்கு ஒரு கேடும் வரக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை எச்சரிக்கிறார். அல்லேலூயா. எனவே அசட்டை பண்ணாதீங்க. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் உங்களை நடத்துறவங்க, கவனிங்க, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்து இருக்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி, அந்த ஊழியத்தை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கணும். அப்ப உங்களை நடத்துறது யாரு? கர்த்தர் நடத்துறார். யாரை வைத்து நடத்துறாரு? ஒரு ஊழியக்காரனை வைத்து, ஒரு மேய்ப்பனை வைத்து உங்களை மேய்த்து கொண்டு வருகிறார், உங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அப்போ உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவா இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்யணும்? அவருடைய சொல்லுக்கு, ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கன்னு போட்டிருக்குது. நிறைய பேர் அப்படி செய்யறது இல்லை. அப்படி நீங்கள் செய்யாமல் போகும் பட்சத்தில், அடங்காமல் கீழ்ப்படியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செய்வீங்க என்று சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அப்படி நீங்கள் கீழ்ப்படியாமல் அதை அசட்டை பண்ணும்போது ஒரு ஊழியக்காரருடைய மனசு சந்தோஷமாக படும். அந்த விசுவாசியை குறித்து நினைக்கும் போது மனசு வருத்தப்படும் போது மனசு கலங்கும் போது அது என்னவா முடியும் என்றது உங்களுக்கு தெரியும். யோசித்து பாருங்கள். அப்போ அசட்டை பண்ணக்கூடாது. அசட்டை பண்ணுறதுனால தான் என்ன வந்து அங்கே படித்தோம் சாமுவேலில். அதனால் கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தில் அசட்டை பண்ணாதீங்க. ஊழியக்காரருடைய ஆலோசனையை, வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க.
அவருடைய மனசு புண்படும்படி பேசாதீங்க. அவருடைய மனசை புண்படுத்தும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. அவங்க மனசு வேதனைப்படும் என்ற பட்சத்தில் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது என்று இங்கே எபிரேயரில் நான் தெளிவாக வாசிக்கிறோம். அவங்க துக்கத்தோடு அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. சந்தோஷமாக செய்யணும். அப்போ உங்களை நடத்தும் பொழுது, இந்த ஊழியத்தை நடத்தும் பொழுது என்னோட மனசு சந்தோஷப்படணும். ஒரு விசுவாசியை நினைக்கும் போது என் மனசில் சந்தோஷம் வந்ததுன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களை நினைக்கும் போது, உங்களை நான் நினைக்கிறேன், நான் சந்தோஷமாக நினச்சின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். உங்களை நினச்சி நான் கவலைப்பட்டு கலங்குறேன், இப்படி பேசிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு நான் மனசில் இப்படி நினச்சா போதும், அது ஆசீர்வாதமாக இருக்காது, அது சாப முடியும். இதுக்கெல்லாம் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் என்ன, எனக்கு ஆசையா அப்படிலாம் சொல்லணுன்னு? இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, எப்படி வேணாலும் நடந்துப்பாங்க. ஆனால் நான் மட்டும் நீங்கள் அப்படிலாம் இருந்துருக்காதீங்கன்னாக்க, நான் என்ன ஆசையாக எனக்கு இருக்கிறதுக்கு என்ன அப்படி மாற்றுறீங்க, என்ன அப்படி இருக்க வைக்கிறீங்க. அப்படி நினைக்க வைக்கும் பொழுது அது எப்படி அந்த சிந்தனையை நான் தடுக்க முடியும்? அந்த மாதிரி எண்ணம் என் உள்ளத்தில் வராதபடிக்கு நம்ம நடந்து கொள்ள வேண்டுமே என்று நினைக்கிறது இல்லை. அப்படிலாம் நினச்சிடாதீங்க, நீங்கள் வேறு இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் நான் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு அப்படி நினைக்கணுன்ற விருப்பப்பட்டு நான் உட்காந்து நினச்சிட்டு இருக்கிறதில்ல. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அந்த ஒரு மின்னலை போல் என் மனசுக்குள்ளே போய் ஒரு உறுத்துதுன்னு சொன்னாலே அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. நான் ஒரு வேளை வேண்டிக்கலாம், ஜெபிக்கலாம், ஆண்டவரே அவங்களுக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று சொல்லி நான் வேண்டுவேன்னு தவிர உங்களுக்கு அப்படி நடக்கணும்னு நான் வேண்டுற ஆளே கிடையாது. அப்படி விண்ணப்பம் பண்ணவும் மாட்டேன். ஆனால் ஒரு காரியம், இதெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம். மோசேக்கு நான் எடுத்து சொல்ல நேரம் இல்லை. மோசேக்கு ஒரு சம்பவம் நடந்தது. மோசேயை பற்றி அவர்கள் தாறுமாறாக பேசினாங்க. சொந்த கூட பிறந்த சகோதரியும் ஆரோனும். ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. மோசேயை போய் முறையிடலை, அவர் ஒன்றும் புகார் சொன்னலை, முறுமுறுக்கலை, அழுவில், புலம்பில், எதுவுமே மோசே செய்யலை. அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு வருத்தம் என்ன பண்ணுறாரு, அவங்களை கூப்பிட்டு வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குற மாதிரி அடுமையாக பேசுகிறாரு. 2 பேரும் நட்டுட்டு நிற்கிறாங்க. எப்படி நீ மோசையை பற்றி பேசலாம் என்று சொல்லி. அதுவும் மோசேக்கு தெரியாது. மோசையை கூப்பிட்டு வச்சுட்டு ஆண்டவர் கேட்கவே இல்லை. மோசைக்கு தெரியாமல் எல்லாம் நடக்குது. எப்போ தெரியுதுன்னா, ஆண்டவருக்கு கோபம் ஒரு சாபம் போட்டு போகிறாரு பாருங்க. மிரியாம் என்ன செய்தான், குஷ்டரோகம் ஆயிடுச்சு. அப்போ தான் இந்த விஷயமே தெரியுது மோசேக்கு. எல்லோரும் நட்டுட்டு நிற்கிறாங்க. அப்போ மோசே என்ன திரும்ப செய்தார், ஆண்டவரே, ஐயோ பாவம் ஆண்டவரே. ஆண்டவர் அவளுக்காக மன்றாடுகிறார். ஆண்டவருக்கு கோபம் வருது. மோசே அவளுக்காக பரிந்து பேசும்பொழுது ஆண்டவருக்கு வாயை மூடிட்டு சும்மா இரு சொல்கிறார். ஒரு தகப்பன் முகத்தில் காரியம் இருந்தாக்கா 7 நாள் இருக்க அந்த மாதிரி இருக்கட்டும், போ, நீங்கள் ஒன்றும் அதுக்காக ஜபம்லாம் பண்ணாத. இப்போ ஆண்டவர் கோபத்தை பாருங்கள். பரிந்து பேசுனா கூட ஆண்டவர் கோபமாக இருந்ததாக பைபிளில் எழுதியிருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன தான் நான் முட்டி முட்டி அழுது ஜபம் பண்ணாலும் சொல்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்காக பரிதாகப்படுகிறார் என்று பைபிள் வசனம் இருக்குது. எனவே நம்ம ஊழியக்காரருக்கு விரோதமாக பேசுவதோ, செயல்படுவதோ, கீழ்ப்படியாமல் போகிறதோ, அலட்சியப்படுத்துகிறதோ, அசட்டை பண்ணுவது அது உங்களுக்கு ஆசீர்வாத குறைவு மட்டுமல்ல. இந்த வசனத்தின்படி நம்ம இன்றைக்கி படித்த வசனத்தின்படி பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்துக்கு மாறாக சாபம் தங்குவதற்கு இடம் கொடுத்துடாதீங்க. அடுத்ததாக ஒரு வசனத்தை படிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27வது வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ என்னது, யாரும் ஒன்றும் சொல்லலையா, சாபம் வரும். நான் போட்டிருக்கேன் அநேக சாபங்கள் ஐயோ, கொஞ்சம் நெஞ்சம் இல்லையா, கொஞ்சம் நெஞ்சம் சாபம் இல்லைப்பா, அநேக சாபம் வருமா. யாருக்கு? தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபம் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும், தரித்திரருக்கு நம்ம கொடுக்கணும். பாருங்க, ஒரு வசனம் உண்டு, ஏழைக்கு இறங்குகிறவன். ஆமாம், இங்கே போட்டிருக்கு தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் இருக்குது. அப்போ ஏழை எளியவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும்.
இது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்படி நம்ம செய்யாமல் போனால் அது நமக்கு என்னவா உண்டாகும் போட்டிருக்குது, சாபத்தை கொண்டு வருமா. அப்போ என்ன செய்கிறது, நம்மளால் என்ன முடியுமோ அதுக்காக வாரி வாரி வழங்கலை, நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ முடிந்ததை செய்யணும். நம்ம வசனம் உண்டு, வாசிக்க நேரம் இல்லை. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று இருக்கு. கர்த்தர் அதை என்ன செய்வாராம், திரும்ப கொடுப்பாராம். எனவே நம்ம ஏழை எளியவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அப்படி அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்முடைய குடும்பத்தில் சாபம் தங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளை செய்யணும். எளியவர்களுக்கும் ஏழை வறுமையில் உள்ளவர்களுக்கும் நம்மால் இயன்ற உதவியை செய்யணும். நம்மால் முடிந்ததை நம்ம கொடுக்கணும். நம்மால் முடிந்ததை கொடுக்குறோம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? கொடுக்கிற விஷயத்தில் இன்னும் சில பேருக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்க. எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். நீங்கள் எல்லாரும் சொல்லி ஒட்டுமொத்தமாக பேசுறாரு. இன்னும் நிறைய பேருக்கு இதில் ஒரு வெளிச்சம் தெளிவே இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த காணிக்கை தசமபாகம் நான் பல தடவை சொல்லிட்டேன். நான் அதை வற்புறுத்தி சொல்லாதனால என்ன, அது இன்னும் பாஸ்டர், நான் பாஸ்டருக்காக காணிக்கை தசமபாகம் கொடுக்குறீங்க, பாஸ்டருக்கு அது தேவை, கர்த்தருக்கு நம்ம செலுத்தணும். புரியல. நான் என்ன சொல்கிறேன், இதை நம்ம சொல்லும் போகும்போது என்ன நம்ம தவறாக பார்க்குறாங்க. அதனால் நான் சொல்கிறதில்ல. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலையும் நான் இதை நான் மூடி பூசி மழுப்ப முடியாது. கவனிங்க, சாபம் வீட்டில் தங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வருமானங்களிலே அப்படிங்க, உன்னுடைய பொருளாதார ஆசீர்வாத குறைவுக்கு நீ என்ன செய்யணும், தசமபாகம் கொடுக்கணும். தசமபாகமும் காணிக்கையும் கொடுக்காதவர்களுக்கு என்னவாக வீட்டில் தங்கும். இப்போ அந்த வசனத்தின்படி தான் நான் பேசுகிறேன். அங்கே ஆண்டவர் கடுமையாக சொல்கிறாரு, நீங்கள் சபிக்கப்பட்டவர் என்று சொல்கிறாரு. அப்போ சாபமாச்சே. இன்றைக்கி எத்தனை பேர் அதை பற்றி ஒரு சிந்தையே கிடையாது. ஏதோ அவங்களால முடிஞ்சதை அப்பப்போ கொண்டாந்து கொடுத்துருவேன். நான் அதை கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா அது நீங்களாச்சு, அவங்களாச்சு, கத்தராச்சு, நீங்களாச்சு. இதை போய் நான் உங்களுக்கு கொடுன்னு கேட்டாக்க இனிமேல் எனக்கு கேட்குற மாரி இருக்குது. நான் உங்களை பார்த்து கேட்கறதுக்கு சில பேருக்கு கஷ்டமாக வேறு இருக்குது. நான் இது வரைக்கும் கேட்டதில்லை, இனி கேட்க போகிறதும் கிடையாது. ஆனால் சத்தியத்தை நான் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. நான் ஆண்டவருக்கு நான் கணக்கு கொடுத்தாகணும், ஆண்டவருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லி என்ன. எனவே இந்த சந்தர்ப்பத்திலையும் ஐயோ இது காணிக்கை தசமபாகம் சொல்லிட்டா அப்படி நான் போக முடியாது. இந்த பட்டியலில் வரிசையில் வருது பாருங்கள். உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உன் வீட்டில் சாபம் தங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். சாபம் தங்காதுன்னு போட்டிருக்குது. சாபம் தங்கக்கூடாது தான். ஆனால் இங்கே போட்டிருக்குது, நீ காணிக்கை என் தசமபாகம் கொடுக்கலன்னு சொன்னால் நீ என்னன்னு போட்டிருக்குது, சாபம்ன்ற. அப்போ சாபம் தங்கிருமே. அப்போ அதில் ஒரு விழிப்புணர்வு இல்லையே. கொடுக்குற விஷயங்களில், கர்த்தருக்கு கொடுக்குற விஷயத்தில் கணக்கு பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க, கொடுக்கணுமான்னு கேள்வி கேட்குறாங்க. நீ கொடுங்க, கொடுக்காமல் இருந்துட்டு போங்க. ஆனால் இதுதான் சத்தியம். கொடுக்காமல் இருக்கிறது ஆசீர்வாத குறைவு மட்டுமல்ல, அது சாபமாக முடியும். அப்போ அந்த சாபம் நம்மளோட வாழ்க்கையில் வந்தால் என்ன ஆகுன்றதை யோசிச்சுப்பாரு. அந்த பயமே இல்லை. இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, அதையும் சொல்லிடுறேன். நான் எத்தனையோ வருஷமாக தான் தசமபாகம் கொடுக்காம தான் இருக்கிறேன். என்ன ஆகிட்டப்பா, நான் என்ன, எனக்கு என் கட்டைக்கு என்ன கேடு, நான் நல்லா தானே இருக்கிறேன். ஐயோ, நான் கையெடுத்து கும்பிட்றேன், நீங்கள் நல்லா இருக்கணும், 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு காரியம் சொல்கிறேன், இப்போ சொல்லிட்டு தானே சொல்லணும். அதை இந்த சாபம் என்பது நீங்கள் நினைக்கிறது போல் இன்றைக்கி விதை போட்டு நாளைக்கு முளைக்கிறது கிடையாது. ஒரு விதையே முளைக்கிறதுக்கு காலம் எடுத்துக்குதுங்க. ஒரு விதை எடுத்துக்கொள்ளுங்க, எந்த விதையாக இருக்கட்டுங்க, ஒவ்வொன்றுக்கும் விலை அது முளைத்து பலன் கொடுப்பதற்குன்ற ஒரு காலம் இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில விதைகள் 3 மாதத்தில் பலன் கொடுக்கும், ஒரு சிலது 6 மாதம், ஒரு சிலது 1 வருஷம், ஒரு சிலது 3 வருஷம் ஆனால் தான் பலன் கொடுக்குது. இப்போ தேங்காயெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ விதைக்கிறோம் என்று சொன்னால் அது அதனுடைய அந்த விளைவின் பலனை பார்ப்பதற்கு பல மாதங்கள் ஆகிறது, பல வருடங்கள் ஆகிறது. அதே போல தான் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுப்பான்.
எனவே நீங்கள் சாபத்துக்குரிய காரியங்களை நீங்கள் விதைக்கிறீங்க என்று சொன்னால் அந்த சாபத்தினுடைய விளைவை நீங்கள் இன்னும் சந்திக்கவே இல்லை தானே. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே, நீங்கள் என்னமோ சொல்லிட்டு வந்தீங்க, ஒன்றுமே நடக்கலையே என்று சொன்னால் அதுக்கு இன்னும் காலம் இருக்குது. அந்த காலம் வரும் பொழுது நிச்சயமாக அந்த சாபம் நிறைவேறும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சாபம் என்றால் நேற்றுக்கு ஒரு தவறு பண்ணணும், இன்றைக்கி உடனே வந்து நம்ம வீட்டில் நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்காது. அப்படி கிடையாது. அதனால தான் நிறைய பேர் அதை பற்றி ஒரு பயமே உணர்வு இல்லாமல் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், நிச்சயமாக அந்த சாபம் நிற்கும். தெரியுதுங்களா? அதனால் உடனே நடக்கலைன்றதுக்காக நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது. எனவே கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை இப்போ பாருங்கள். இப்போ நான் கொடுக்க வேண்டிய காரியத்தை பற்றி சொன்னேன். இன்னொரு வசனத்தை சொல்கிறேன். மல்கியா 1:14 நான் தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். ரொம்ப கடுமையாக இருக்குல்ல வார்த்தை. ஒரு மந்தையில் நல்லா வாட்ட சாட்டமாக இருக்குதான் கடை நிறைய. ஒரு மந்தைன்னு சொல்லும்போது 10-15 ஆடு வச்சுருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணிக்கிறாங்களாம். நான் வசனத்தை தான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் செய்தீங்க, யாரோ செஞ்சாங்கன்றது நான் சொல்ல வரல, தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இந்த வசனம் இங்கே இருக்கிறத நான் விளக்கி சொல்கிறேன். அவங்க என்ன செய்கிறாங்களாம், அதில் ஒரு நோவு கொண்டது நசல் கொண்டது என்ன பண்ணுறாங்க, இது என்னது இன்றைக்கி நாளைக்கு மூச்சு வாங்கிடும் போல் இருக்கு, சரி சீக்கிரமாக கொண்டு போய் என்ன பண்ணணும், கொண்டு போய் கோயிலில் விட்டுருவோம். கோழி வந்து இப்படி என்ன பண்ணுவோம், சில கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நோவு கொண்ட கோழி மேய போகாது, கண்ணை மூடி திறந்துட்டுருக்குறோம். என்ன அப்படியே இருக்கும், என்ன செத்துரும் போல் இருக்கு, சரி கொண்டுட்டு போய் ஆலயத்தை கொடுத்துருவோம். நான் இங்கே வசனத்தை பேசிட்டு வரேன். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு, அதை பொருத்தனை பண்ணிக்குது. ஆண்டவரே நான் வேண்டிக்கிறேன், நேர்ந்து கொண்டு பலியிடுகிறவன் என்னவா, சபிக்கப்பட்டவன். ஐயோ, நான் சொல்கிறது ஆட்டையோ கோழியை நான் சொல்லலைங்க. ஆடு கோழி மட்டும் நான் சொல்லலை, அதுவும் உண்டு தான். நம்ம வீட்டில் விளையுது, ஒரு காய்கறியாக இருக்கலாம், வேறு எதுவாக இருக்கட்டும், வீணாக போகிற மாதிரி இருக்கும், இருந்தால் சீக்கிரமாக அழிடும் போது சரி கொண்டுட்டு போய் அங்கே சாப்பையில் கொண்டு போய் போடு, அதை கீழே எல்லாம் சமைச்சிட்டு கிடக்குறாங்களே, சொத்தை கத்திரிக்காய் என்னது வதங்கி போனது வாடி போனது கொண்டு அதை போட்டு போவோம். நான் வசனத்துக்கு சொல்லிட்டு வரேன். இதோடு இல்லைங்க, நான் சொல்கிறதுக்காக நான் வருத்தப்படுறேன், தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. நான் உங்களை சொல்லலை, நான் உங்களை நினைக்கவும் இல்லை, ஆனாலும் நான் இந்த நேரத்தை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எனக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் இந்த காரியம் தெரியும். ஒவ்வொரு வாரமும் காணிக்கை பெட்டியில் இந்த காணிக்கை போடும்பொழுது பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே புதுசாக அப்படியே மடிப்பு கலையாத அப்படியே அடித்த நோட்டாக தான் வரும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்து காட்டவா முடியும்? கிழிஞ்சி போனது, கசங்கி போனது, எனக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும்தான் இந்த காரியம் தெரியும். இதை நான் சொல்ல விரும்பலை. நல்லா இதை சொல்ல போது வருத்தமாக இருக்கும், மனசு கஷ்டமாக இருக்கும், புரியுதா? இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த வசனம் வரும்போது கூட நான் சொல்லாமல் இருக்கிறது தப்பு இல்லை. இப்போயும் ஐயோ மனசு வலிக்கணும், இப்படியும் நான் சொல்லாமல் இருக்க முடியும். அதனால் தயவுசெய்து நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்கணும். உங்களை நான் நினைக்கல, யாருன்னு தெரியல, யாரோ இருப்போம். என்ன சொல்கிறேன்னு கவனிக்கிறேன். எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த செல்லாத நோட்டு எங்கேயும் செல்லாது, அது எவனும் வாங்க மாட்டான். யோசிக்க வேண்டியது என்ன பண்ணுறது, இப்போ எவன்கிட்ட கொடுத்தாலும் திரும்பி வந்துடுமா, இருக்கவே இருக்குது, காணிக்கைப்படி கொண்டாந்து போடு. நான் சொல்கிறேன், இல்லாமையில போடு, தப்பு கிடையாது. என்கிட்ட இருந்ததே இந்த கிழிஞ்ச நோட்டுன்னா அதை கர்த்தர் பார்க்குறாரு. நான் அதை தப்பாக சொல்லலை, அது ஆண்டரும் ஒன்று நேசிப்பார். நான் சொல்கிறது நல்லதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை கொண்டு போய் போட்டுருமே, அவர் எப்படியாவது தள்ளி விட்டுறாரு. அவர் அதுக்கு ஒட்டு போட்டு பிளாஸ்டர் போட்டு ஒட்டி நான் சொல்ல வந்தது என்ன, கர்த்தருக்கு எப்படி கொடுக்கணுன்றதுக்கு நான் சொல்ல வரேன். கொடுக்கணும் தான், அந்த கொடுக்கறதுல எப்படி கொடுக்கணுன்றது நான் சொல்ல வந்தேன். ஏதோ கொடுத்தா போதாத, அப்படி அல்ல, அப்படி இருக்கக்கூடாது. உன் விளைவின் முதற் பலனால், எல்லா விளைவின் முதல் பலனால் கர்த்தரை கனம் பண்ணுன்னு இருக்குது. அப்போ முதல் பலனை ஆண்டுக்கு கொடுக்கணும்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ எது விளைஞ்சாலும், எது காய்ச்சாலும், எது நடந்தாலும் முதல் பலனை முதல்ல எடுத்து வச்சிடணும். நீ கொடுக்கறது நீ ஒரு மாதம் கழித்து கொடுத்தாலும் சரி, எடுத்து எட்ட வைக்கிறது தான் கர்த்தர் பார்க்குறாரு. கொடுக்கறதுக்கு தாமதமானாலும் கூட சொல்கிறேன், அதெல்லாம் ஆண்டு. இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்கான காரியத்தை பற்றி பேசிட்டு வரேன். நீங்கள் அப்படி செய்து பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் தங்கும். இப்படிலாம் செய்யாதனால தான் ஆசீர்வாதம் தங்காமல் என்ன தான் தங்கும் அங்கே. நான் சொல்லக்கூடாது, திருப்பி அதையே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. காரணமில்லாமல் விட்ட சாபம் தங்காது.
அப்போ தங்குற காரியத்தை பற்றி பேசிகிட்டே வரேன் நான். இப்படிலாம் செய்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் சாபம்லையா வந்து தங்கக்கூடாது தானே. தங்காமல் இருக்கணும்னு என்ன செய்யணுன்றதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வராரு. அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்ப்போம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 48:10. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடிக்கு. போதும் கவனிங்க, இது ஒரு சாபம். என்னது? எந்த வேலை? கர்த்தருடைய வேலையை சொல்லுங்க. நீங்கள் தான் சொல்லணும். நல்லா நீங்கள் ஏன் உங்களை திரும்ப சொல்கிறேன்னா அதுக்கு காரணம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள். கர்த்தருடைய வேலையை அப்படின்னு தானே போட்டிருக்கேன். நான் சொன்னேன் உங்களை சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், ஆனால் நான் தப்பாக தான் சொல்லுவேன். கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஐயோ, எப்படி இருக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு? இப்போ கர்த்தருடைய வேலையை நான் ஒரு வார்த்தையை எடுத்துட்டேன் பாருங்கள். அதில் ஒரு வார்த்தையை எடுத்துட்டேன். கர்த்தருடைய வேலையை செய்கிறவன். என்னது? அப்போ இவங்க கர்த்தருடைய வேலையை செய்கிறாங்களா இல்லையா? சரி, அசட்டன் போட்டிருக்கு. சரி, இப்போ திருப்பி சேர்த்து படிப்போம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செஞ்சாங்களா இல்லையான்றதான் பாயிண்ட். இப்போ செய்தாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்படியோ செய்தோம்ல, எப்படியோ வேலை ஆச்சா இல்லைங்களா, அதெல்லாம் பேசுகிறேன். நான் பேசலையா. கர்த்தருடைய வேலையை நீங்கள் செய்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதை எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது. இப்போ சொல்லுங்கள். கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்யக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அசதியாக செய்யக்கூடாதுன்னு ஏனோ தானோ என்று சொல்லி, என்ன கடமையேன்னு சொல்லி அமைஞ்சிக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அமைஞ்சிக்கு செய்கிறது, போகிற போக்கில் செய்கிறது. அப்படியே தொட்டு செஞ்சிட்ருக்கு. போனோமா எடுத்தோமா வேலையை முடித்தோமான்னு செய்ய மாட்டாங்க. யாருடைய வேலை? திரும்பியும் சொல்கிறேன், யாருடைய வேலை? பின்ன உங்கள் வீட்டு வேலையை சொல்லலை. உங்கள் வீட்டு வேலையை உட்காந்து நீங்கள் செய்யுங்க. கர்த்தருடைய வேலையை எப்படி செய்யணுன்றது தான் பாயிண்ட். அப்போ இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்க, செய்தும் பலன் இல்லை, புண்ணியம் இல்லை. இப்போ அப்படி செய்யும் பொழுது, அப்படி செய்யறதுனால நமக்கு ஆசீர்வாதத்துக்கு மாறாக என்ன வந்து முடியுது? ஐயோ, அப்படி எழுதியிருக்குது. கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்கிறது. அப்போ நான் சொல்கிறது, வேலைன்றால் வேலையை மட்டும் குறிக்காது, அது ஊழியத்தையும் சேர்த்து தான் அடங்க. ஊழியத்தில் தான் வேலையும் இருக்குது. எல்லாமே ஊழியம்தான். சமைக்கிறதுலேருந்து ஆலயத்தில் செய்கிற அத்தனையுமே ஊழியம்தான். அது வேலை ஊழியம் ரெண்டும் வருது. அடுத்ததாக நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்தினுடைய இன்னொரு மறுபகுதி என்று சொல்லும்பொழுது என்னது? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஆத்துமாக்களை சந்திக்கிறது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது, வியாதிஸ்தர்களை சந்திக்கிறது, ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி பண்ணுறது, கிராம ஊழியம் செய்கிறது, இதெல்லாம் கர்த்தருடைய வேலையே இல்லையா? அப்போ அந்த வேலையை, அந்த ஊழியத்தை நம்ம செய்கிறோமா? கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன். எனக்கு அன்பானவர்களே, ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிடுச்சு என்றான். சரி, ஆண்டவர் ஒரு மரத்தை பார்த்து சபித்ததை நான் பல வாரத்துக்கு முந்தைய நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். ஆண்டவர் ஏன் அந்த மரத்தை சபித்தார் என்று சொன்னால், அந்த அத்தி மரத்தில் ஒரே ஒரு கனி கூட இல்லை. கனி இருக்குமா என்று பார்த்தார், பசியோடு வந்தார், கனி இல்லைன்னு சொன்னோடனே சபிச்சிட்டதாக எழுதியிருக்குது ஒரு சம்பவம். இது ஒரு சம்பவம். நான் எங்கே வருகிறேன்னா, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனியை நீங்கள் கொடுக்கலை என்று சொன்னால் அது உங்களுக்கு சாபமாக தானே முடியும். அப்போ ஆண்டவர் உங்களை சபிச்சாரா என்ன ஆகும்? ஏன் நீங்கள் கனி கொடுக்கணும், அந்த மரம் கனி கொடுக்கலன்னு மரத்தை சபிச்சிட்டாரு. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் கனி கொடுக்கலை என்று சொன்னால் சாபம் தானே வரும். ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம். இந்த கனிகளை நம்ம கொடுக்குறோமா? கனி என்று சொல்லும்போது என்ன? பலன். பலன் என்று சொல்லும்போது என்ன? ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறீங்களா? ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துறதுக்கே நான் 2 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறோம்? அசதியாக இருக்கிறோம். இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறோம்? அதை பற்றி கண்டுக்கிறது கிடையாது. யாராவது செய்யட்டும், எப்படியாவது போவோம். அப்போ நீங்கள் அசதியாக இருக்கீங்க. கர்த்தருடைய வேலையை செய்கிறீங்க, அசதியாக செய்கிறீங்க.
ஏனோ தானோன்னு செய்கிறீங்க. ஆத்துமாக்களை சந்திக்கிறதில்ல, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதில்ல, ஆத்துமாக்களை ஆலயத்து கொண்டுட்டு வரணும். அதாவது நான் சொல்ல வருது, கர்த்தருடைய வேலையை செய்யறதில்ல. கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவனுக்கே இந்த கேடுன்னு சொன்னால், செய்யாமல் இருந்தால் உன் நிலைமை என்ன ஆகும்? உட்காந்து செய்கிறவனுக்கே சாபன்னு போட்டிருக்குது. அசதியாக செய்கிறவனுக்கு எதுவுமே செய்யறதே இல்லைனாக்கா உன் நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இந்த வருஷத்தில், இந்த 4வது மாதத்தில் 3 மாதம் போயிடுச்சு, பரவாயில்ல. நம்ம என்ன செய்யணுன்றது யோசிப்பேன். உன் குடும்பத்தில், உன் வாழ்க்கையில், உனக்கு உன் வீட்டில் சாபம் வந்து தங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேலையை நீ செய். கர்த்தருடைய வேலையை செய். கர்த்தருக்காக கர்த்தருடைய வேலையை நீ செய். கர்த்தருடைய ஊழியத்தை செய். ஊழியத்தில் நிறைய பகுதியில் இருக்குது. என்ன ஊழியம் நீங்கள் செய்கிறீங்க? யோசித்து பாருங்கள். எதையாயிலும் கர்த்தருக்காக நம்ம செய்யணும். மல்கியா 2:2. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி. நீங்கள் இன்னும் பைபிள் எடுத்து பார்க்கல போல் இருக்கு. இந்த வசனத்தை இந்த பக்கம் யாரும் எடுக்கலன்னு தெரியுது. எடுத்து பார்த்து குறிச்சி கொள்ளுங்க, பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நான் முடிக்க போகிறேன். இது வரைக்கும் சொன்ன நிறைய இன்னும் குறிப்புகள் இருக்குது, ஆனால் நேரம் இல்லாதெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன். நீங்கள் கேளாமலும், இவ்வளோ நேரம் பேசினேன், இது காது கொடுத்து நீங்கள் கேட்டிங்களா? கேட்டுறதுக்கு என்ன அடையாளம்? அதை நம்ம செயல்படுத்தணும். சொல்கிறத கேட்குறதே இல்லைன்னு சொல்கிறாங்களே, என்ன அர்த்தம்? காதில் கேட்குறது இல்லை, செயல்படுத்தாது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமல். நீங்கள் கவனிக்கிறீங்களான்றதுக்காக தான் நான் நிறுத்திக்கிறேன். இதை சிந்திக்காமல் பாருங்க, என்ன அர்த்தம்? அப்போ நினச்சி பார்க்கணுங்க, நினச்சி பாருங்க. இதை நீங்கள் சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாருங்க. நான் சொன்ன என் மேலே கோபம் வரும். என்னங்க காலகாலத்தில் இந்த மாதிரி சாபத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் எவ்வளோ ஆசீர்வாதத்துக்காக வந்து உட்காந்துருக்குறோம். நான் சாபமும் போடலை, நான் சாபத்துக்காக. சாபம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வீட்டில் சாபம் தங்கக்கூடாதுன்றது தான் இன்றைக்கி நோக்கம். என்ன போட்டிருக்குது? இதை நீங்கள் சிந்திக்கணும். இன்றைக்கி இவ்வளோ குறிப்பை நான் எடுத்து காமிச்சிட்டேன். நிறைய வசனங்கள் தான் மேற்கோள் காமிச்சிட்டேன். இதெல்லாம் சாபம், எப்படிலாம் சாபம் வரும், என்னெல்லாம் செய்யணும், சாபம் வராமல் இருக்க என்ன செய்யணும், எல்லாம் சொல்லியாச்சு. இதை நீங்கள் சிந்திக்காமல், இதை நீங்கள் கேட்காம அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குள்ளே என்ன செய்வேன்? சாபத்தை அனுப்பி என்ன செய்வேன்? உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். அங்கே தான் ஒரு பாயிண்ட் இருக்குது. கவனிங்க, கர்த்தர் என்ன நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு. எனக்கு என்ன குறை? நான் நல்லா தானே இருக்கிறேன். என்ன அப்படி இருந்தால் தானே? ஏன் இப்போ மட்டும் எனக்கு என்ன குறையா? என்ன இப்போ மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சி போச்சா என்ன? இப்படி நீங்கள் நினைக்கலாம். சில பேர் நினைப்பீங்க, ஒன்றும் அப்படி ஒன்றும் எனக்கு குறைவா இல்லையே, எனக்கு எல்லாமே ஆண்டு கொடுத்துட்டு தான் இருக்காரு, எல்லாம் தந்துட்டு தான் இருக்காரு, எல்லாம் நல்லா தானே நடந்துட்டு இருக்கு, எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, நான் அது இல்லை இது இல்லை அப்படி வரும் இப்படி. திரும்பியும் நான் சொல்கிறேன், அந்த வசனத்தை நல்லா கவனித்து பாருங்கள். இதை நீங்கள் கேட்கலன்னு சொன்னால், இதை நீங்கள் சிந்திக்கலைன்னு சொன்னால், இதை நீங்கள் நினச்சி சிந்தனை பண்ணலை, இதை மனசில் வச்சு சிந்தனை பண்ணலைன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்றாரு? சாபத்தை அனுப்புறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க, உங்கள் ஆசீர்வாதங்களை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன் அதை. இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா வசதியாக இருக்கீங்க, உன் நோய் நொடி இல்லாமல் இருக்கீங்க, நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கேன். இப்போ நான் நிறைய காரியத்தை சொல்லிட்டேன். உங்களுக்கு வியாதி வரும், மூல வியாதி வரும், அந்த வியாதி வரும், கொடிய பருக்கள் வரும் அப்படிலாம் சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, இத்தனை வயசு ஆகிடுச்சு, நான் நல்லா தானே இருக்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும் தான் இப்பயும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கீங்க தான், காலம் நெருங்குது. இந்த ஆசீர்வாதங்கள் மாறி உனக்கு சாபம் வராதபடிக்கு எச்சரிக்கை. தெரியுதா? இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்காதீங்க. வசனம் என்ன சொல்லுது? நீ ஆசீர்வாதமாக இருந்தால் கூட அந்த ஆசீர்வாதத்தை நான் என்னவா மாற்றிடுவேன். ஐயோ, இதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ புரியுதுங்களா? அதனால் நீங்கள் இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்கீங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணணும். நான் சொல்கிறது, அதை கீப்பப் பண்ணுங்கள். அதாவது என்ன சொல்கிறது, அதை தக்க வைத்து கொள்ளணும்.
இருக்கிறத விட்டுடாமல் தக்க வைத்து கொள்ளுங்கன்னு சொல்கிறேன். நான் நல்லா தான் இருக்கிறேன், ஓகே. நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு விலைக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க. உன் வீட்டில் உன் குடும்பத்தில் சாபம் வந்து தங்காதபடிக்கு கவனமாக இருங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பார்ப்பாரு, நீ இதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது, இதை கேட்குறது கிடையாது, ஆண்டவர் ஊழியம் செய்கிறது கிடையாது, இது மாதிரி எதுவுமே செய்யாமல் நீங்கள் பாட்டு வாழ்ந்துட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால நேரம் வந்தவுடனே கர்த்தர் என்ன செய்வார்? இந்த வசனத்தை தான் சொல்கிறேன், நான் சொல்லலை, கர்த்தர் சொல்கிறாரு. ஆசீர்வாதத்தை என்னவா பண்ணிவிடுவானா? ஐயோ இது கொஞ்சம் கஷ்டமாக இல்லை, இது ஆசீர்வாதத்தை சாபமாக வாய்க்கிறோம். வேண்டாம் வேண்டாம், கர்த்தர் நல்லவர், அப்படி செய்யணுன்றது அவர் ஆசை இல்லை. திருப்பியும் சொல்கிறேன், அவர் சொல்கிறத நீங்கள் கேட்காம போனால் தான் அப்படி நடக்கும். அவர் சொல்கிறத நீங்கள் கேட்காம சிந்திக்காமல் உங்கள் வழியில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை நடக்கும். எனவே நடக்காதபடிக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, கவனமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, நேரம் கடந்து விட்டதை நான் முடிச்சிடுறேன். முடிந்தால் நீங்கள் குறிப்பு எழுதி கொள்ளுங்கள், நான் ஜெபம் பண்ணுவோம். யோசுவா 8ஆம் அதிகாரம் 34வது வசனம், 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34வது வசனம், அதே போல் கலாத்தியர் 1:8-9. இதெல்லாம் பார்க்கும்போது யோசுவா சொன்ன காரியம் பல வருஷங்கள் கழித்து பலித்ததாக 1 ராஜாக்கள் 16:34 வாசிக்க வேண்டாம், நீங்கள் படித்து பாருங்கள். யோசுவா 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் யோசுவா சொன்னது 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 34 வந்து அது நடக்குதுன்னு நான் சொல்ல வரேன். அங்கே சொல்லப்பட்டது இங்கே நடக்குது. என்ன சொல்ல வரேன்? எப்பயோ சொன்னது எப்பயோ நடக்குது. அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சாபம் என்பது உடனே வந்துடாது, ஞாபகம் வச்சுங்க. என்றைக்காக இருந்தாலும் அது வரும். வரக்கூடாது, வர வேண்டாம், வராதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. நீங்களும் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தருக்கு முற்றிலும் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உன் வீட்டில் உன் குடும்பத்தில் சாபம் தங்காது. உன்னை பார்த்து உன் மேலே பொறாமை கொண்டு உன் மேலே எரிச்சல் அடைந்து உன் மேலே வேகமாக யாராகிலும் உன்னை பார்த்து சாபம் போட்டாலோ உன்னை சபித்தாலோ அந்த சாபம் உன் வீட்டில் உன் குடும்பத்தில் வந்து தங்காது, அது பலிக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. எனவே காரணம் இல்லாமல் யாராவது உங்களை சபிச்சாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அது உன் குடும்பத்தில் உனக்கு தங்கவே தங்காது. அதே சமயம் காரணத்தோடு யாராவது உங்களை பார்த்து சபிச்சாங்கன்னா அது உங்களை வந்து பலிச்சிடும். எனவே அந்த காரணத்துக்கு உரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு உங்கள் மனசை விட்டு இருதயத்தை விட்டு எடுத்து போடுங்க. இப்பொழுதே அகற்றுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது, அப்படி இருந்ததுன்னா அது உங்கள் வாழ்க்கையில் சாபமாக அல்லவா முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். துன்மார்க்கனுடைய வீட்டிலே சாபம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. விக்கிரகத்தை வழிபடுறவங்களுடைய வீட்டிலே சாபம் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்களுக்கு நம்ம விலகி இருப்போமாக. பிரைஸ் தி லார்ட். விக்கிரகத்தை நாம் வழிபடுவதற்கு, ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறவருக்கு நோய்கள் வரும், தீராத நோய் வரும், குணமாகாது, உன் வியாதி குணமாகாது. நீ எவ்வளவு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த நோய் தொடர்ந்து வாழ்நாள் பூரா இருந்து கொண்டே இருக்கும். அந்த சாபம் நமக்கு வேண்டாம். தாய் தகப்பனை தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பனை மனசை புண்படுத்துகிறவங்களுக்கு சாபங்கள் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. தாய் தகப்பனை நம்ம கனம் பண்ணுவோம். அவருடைய மனசு புண்படும்படியாக பேசாமல் நம்ம நடக்க நம்ம தீர்மானம் செய்வோமாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதே போல் பெற்றோர்கள் தன் பிள்ளையை அடக்காமல் போனால், அடங்காத பிள்ளையை அடக்கணும். அப்படி அடக்காமல் போனால் அது சாபம் வரும். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். அவங்க வீட்டில் வயது முதிர்ந்தவங்களே இருக்காமாங்க, எல்லாம் பாதியிலே போய்டும் என்று சொல்கிறாரு. அப்படி ஒரு நிலைமை வேண்டாம், அப்படி நிலைமை வேண்டாம். எல்லாருக்கும் தீர்க்க ஆயுசு வரணும், நீண்ட காலம் வாழணும், நல்ல ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு நம்ம பிள்ளைங்களை வாழணும். கர்த்தர்ட்ட வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஊழியரையும் ஊழியக்காரரையும்
எதிர்த்து பேசாமல் மனசு புண்படும்படி பேசினா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்குது. அது சாபமாக முடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய மனசை வருத்தப்படுத்தாதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர்ட்ட கிருபை கேளுங்க. பிரைஸ் எல்லாம் சாந்த குணத்தை நாடுங்க, ஒரு பொறுமையை நாடுங்க, தாழ்மையை நாடுங்க. தரித்திரத்துக்கு கொடுப்போம், ஏழைகளுக்கு இறங்குகிறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் எல்லாம் ஏழைக்கு இறங்காமல் போனால் அதுக்கு நமக்கு சாபமாக அளவாக முடியும். பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களில் நல்ல தேறினதை தேர்ச்சி அடைந்ததை கர்த்தருக்காக கொடுப்போம். கெட்டு போனதை அழுகி போனதையெல்லாம் ஆண்டருக்கு கொடுக்காம ஆண்டருக்கு கொடுக்குற காணிக்கைகளை நல்ல தேர்ச்சியானது கொடுப்போம். காணிக்கை தசம பாகங்களை கொடுக்குற விஷயங்களில் கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம். அந்த சாபம் நமக்கு வராதபடிக்கு நம்முடைய வருமானத்தில் 10% கர்த்தருக்கு தசம பாகமாக கொடுக்க தீர்மானிப்போம். இது வரைக்கும் நம்ம கொடுக்காமல் இருந்தாலும் கொடுக்கும்படி கர்த்தர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அது உன் வாழ்க்கையிலே குடும்பத்தில் சாபமாக முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்யாமல் ஜாக்கிரதையாக நீங்கள் செய்ய தீவிரிப்பீர்களாக. கர்த்தருடைய வேலையை அலட்சியப்படுத்தாதீங்க. ஆண்டுடைய வீட்டு ஜெப வீட்டு வேலையை அலட்சியப்படுத்தாதீங்க. கர்த்தருக்கென்று நம்ம உற்சாகத்தோடு செய்வோம், கர்த்தருக்காக நம்ம செய்வோம். பிரைஸ்லாம் சாபம் வராதபடிக்கு ஆண்டுடைய வேலையை நம்ம செய்ய தீர்மானிப்போமாக. பிரைஸ்லாம் அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ ஆசீர்வாதத்தோடு இருந்தாலும் சரி, அந்த ஆசீர்வாதம் சாபமாக மாறாதபடிக்கு ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பாரானால் அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்க. அவருடைய செவி கொடுப்பது உண்மையானால் அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் தீர்மானத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு வார்த்தையாவது வாயை திறந்து இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நடக்கணும், பலிக்கணும் என்று சொல்லி நீங்கள் வாயை திறந்து ஜெபிச்சா அது உங்களுக்கு பலிக்கும், அது உங்களுக்கு நடக்கும். நான் ஜெபித்தால் மட்டும் போதாது, நீங்கள் இப்போ ஜெபிக்கணும். வாயை திறந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் என்னை விட்டு போகணும். என் குடும்பத்தில் சாபம் தங்கக்கூடாது. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் என் வீட்டை விட்டு போகணும், என் குடும்பத்தை விட்டு போகணும், என் பிள்ளை விட்டு போகணும். ஆண்டவர், ஏன் இந்த காரியங்கள் சம்பவிக்க எனக்கு தெரியல. அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே அதை எனக்கு உணர்த்துங்கப்பா, எனக்கு சுட்டி காட்டுங்கப்பா, எனக்கு தெரியாத காரியத்தை எனக்கு தெரியப்படுத்துங்கப்பா, புரியாததை புரிய வைங்கப்பா. நான் எந்த காரியத்தை தவறு செய்திருக்கிறேன், நான் எதில் குறைவாக இருக்கிறேன், தயவு செய்து எனக்கு வெளிப்படுத்த ஆண்டவரே. அதை நான் சரி பண்ணிக்கொள்கிறேன், சீர்பொருந்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சத்தத்துக்கு நான் செவி சாய்க்கிறேன், உங்களுடைய சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேன். உமக்கு வேண்டாத பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ரீபாலாதாரா சந்தனி அதுலாகரம். அல்லேலூயா ஜீசஸ். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க மனதாக இருக்கீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் விருப்பத்தை கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே, நான் அப்படி வாழ விரும்புகிறேன், எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த சாபம் என்னை விட்டு போகணும், என் குடும்பத்தை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு, சந்ததியாக வருகிற இந்த சாபம் என்னை விட்டு தொலையணும். என்னுடைய வேலையில், என்னுடைய வருமானத்தில், என் தொழிலில், என்னுடைய வியாபாரத்தில் ஒரு சாபம் இருக்கிறதை நான் பார்க்குறேன் ஐயா. இந்த சாபம் என்னை விட்டு நீங்கணுமே, எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அல்லேலூயா என்று சொல்லுங்கள், கேளுங்க. கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 4வது மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 4வது மாதத்தின் தொடக்கத்திலையும் ஆண்டவரே, நீர் இந்த சபைக்காக, சபையினுடைய ஜனங்களுக்கு என்று நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். காரணமில்லாமல் விட்ட சாபம் தங்காது என்று சொல்லி நீர் உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தியிருக்கிறீர், தைரியப்படுத்தியிருக்கிறீர், உற்சாகப்படுத்தியிருக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். என்ன சாபமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த அவர்களை பார்த்து அந்த சாபம் தங்காது என்று சொன்னதற்காக நமக்கு நன்றி அப்பா. எந்தெந்த வீட்டில், எந்தெந்த குடும்பங்களிலே என்னென்ன சாபங்கள் தங்கி இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் நீக்குங்க. அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் அகற்றுங்க ஆண்டவரே. அதையெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம். சாபத்துக்கு ஈடான காரியங்களுக்கு இடம் தராதபடிக்கு ஆண்டவரே, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு அவைகளுக்கு கால்களை விலக்கி, அவருடைய கைகளை விலக்கி ஆண்டவரே ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துங்கப்பா. நமக்கு பிரியமானது செய்யணும், அருவருப்பான காரியங்களை விட்டு விலகி
உமக்கு கீழ்ப்படிந்து உங்கள் சத்தத்துக்கு செவிசாய்த்து நடக்க உதவி செய்யும். தாழ்மையாக நடக்க, உண்மையாக இருக்க, உத்தமமாக இருக்க, பிரியமாக இருக்க, பரிசுத்தமாக இருக்க, வேத வசனத்தை கைக்கொண்டு நடக்க உதவி செய்யுங்க. தரித்திரத்துக்கு கொடுக்கணும், ஏழைக்கு இறங்கணும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அடக்கணும், பிள்ளைகளை நல்ல வழியில் நடத்தணும். ஆண்டவரே தாய் தகப்பனுமாரை கனம் பண்ணணும், நேசிக்கணும். அவளுடைய மனசை புண்படுத்தாதபடிக்கு, யார் மனசையும் காயப்படுத்தாமல், அவளை கஷ்டப்படுத்தாதபடிக்கு நடந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. கொடுக்கிற விஷயங்களை கத்திருக்கின்ற கொடுக்கிற விஷயங்கள் உண்மையாக இருக்க, உத்தமமாக இருக்க, நல்ல தேர்ச்சி அடைந்ததை, தேறினதை, முதல் பலனை ஆண்டவருக்காக காணிக்கையாக செலுத்தக்கூடிய இருதயத்தை ஒவ்வொருக்கும் நீ தருவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.